ஹாய்டா மச்சி. சொல்டா மச்சி. லைஃப் எல்லாம் எப்படிடா போகுது? நல்லா போகுது. உன் லைஃப் எப்படி போகுது? அதை ஏன்டா கேட்குறேன். சரி வாடா டே, நம்ம கிளாஸுக்கு போவோம். ஹாய்டா சிவா. டே வாங்கடா. மச்சான், அம்மா எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. உனக்கு கால் பண்ணி நீங்கள் எடுக்கலாம்மா, என்னன்னு பாடுறா. எனக்கு கூப்பிட்டுருந்தாங்களா? இரு நான் பார்க்குறேன். அட ஆமாம், கூப்பிட்ருக்காங்க. ஃபோன் வேறு சைலண்டில் இருந்திருக்கு. சே இது வேற. ஹலோ, அம்மா என்னாச்சும்மா? அம்மா என்ன ஆச்சு? ஹலோ அம்மா, என்ன ஆச்சு? அம்மா என்ன ஆச்சு? சரிம்மா நான் வரேன். சரிம்மா நான் வரேன். ஒன்றும் இல்லை, பொண்ணும் பட்டப்படாத, நான் வரேன். அம்மா நான் வரேன். அம்மா ஒன்றும் இல்லை, நான் வரேன். டேய் எங்கடா போற? ஒரு சின்ன வேலைடா, வந்துடுறேன். ப்ரோ 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 அவினாஷியில் இறங்கிக்கிறேன் ப்ரோ. போகலாம். ப்ரோ கொஞ்சம் அர்ஜென்ட் ப்ரோ, கொஞ்சம் சீக்கிரம் போகிறீங்களா? தம்பி இங்க வா. வேலை செய்யாமல் என்ன பண்ணுறேன்? போய் டேபிள் என்னோட இழப்பு அப்படின்றது ஒரு கொடுமையான விஷயம். அந்த மாதிரி ஒரு இழப்பால் தான் நான் இங்கே இவ்வளோ நடந்து சொல்லுவேன். ஏன் என்ன அந்த சேட்டா திட்டணும்? நான் ஏன் இங்கே வேலை செய்யணும்? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் அந்த இழப்பு. அக்கா அக்கா, ஏ பக்கி, உன்னை கூப்பிட்றான் பாரு. சொல்லுடாமா. அக்கா ஃபஸ்ட்டு பிஏ இங்கிலீஷ் எங்கக்கா இருக்குது? ஓ ஜூனியரா? ஆமாங்க்கா. ஓய் சமீர், இங்கே வா. இவன் நம்ம ஜூனியர் தான். நாங்களும் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் தானம்மா தான். இவன் உங்கள் சீனியர் தான். நீ தம்பியை கொண்டு போய் கிளாஸில் விட்டுரு, ஓகேவா? ஓகே, பார்த்துக்கோங்க, பாய். டே தம்பி, உன் பேர் என்னடா? அண்ணா என் பேர் பரணிண்ணா. உங்கள் பேர் என்ன? என் பேர் சமீர் தான் தம்பி. ப்ரோ அவரையும் வேணால் கூட்டிகிட்டு போயிடலாமா? சரிடா, பார்த்து பொறுமையாக ஏறுறா. ப்ரோ நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் ப்ரோ? நான் ஃபஸ்ட் இயர் இங்கிலீஷ் ப்ரோ. ஓகே ப்ரோ, நானும் இங்கிலீஷ் தான் ப்ரோ.
உனக்கு பசிக்குதாடா? ஆமாண்டா. எனக்கும் பசிக்குது. உங்கள்கிட்ட காசு இருக்கா? இல்லையேடா. எங்கிட்டயும் இல்லையாடா? இப்போ என்னடா பண்ணுறது? டேய் இங்கே என்னடா 2 பேரும் பண்ணுறீங்க? என்ன சாப்பிட போகலையா? இல்லைண்ணா பசிக்கல, அதான் இன்னும் சாப்பிட போகல. இல்லைண்ணா காசு இல்லைண்ணா அதான் சாப்பிட போகல. டேய் என்னடா பெரிய காசு? இல்லைண்ணா பரவாயில்லண்ணா, நீங்கள் போய் சாப்பிடுங்க. சரி பரவாயில்ல வாடா தம்பி, நான் வாங்கி தரேன் வா. இல்லைண்ணா பரவாயில்ல. சரி பரவாயில்ல வாங்கடா, நான் வாங்கி தரேன். அண்ணன் வாங்கி கொடுத்தா வாங்கிக்க மாட்டீங்களா நீங்கள்? இல்லைண்ணா பரவாயில்ல. சரி வாடா, நான் சொல்கிறேன்ல வா. நீங்கள் போங்கண்ணா, பரவாயில்ல. எந்திரிச்சு வாடா, டே சொல்கிறேன்ல வாடா. இதுக்கு நீ எந்திரிச்சு வாடா. துருவக்கா என்ன வரல? நீ அதே ரைட்டிங் ஒர்க்கில் இருக்காடா. நீங்கள் எதுவும் எழுதலையாண்ணா? டேய் நான் என்னங்கடா எழுதியிருக்கேன். மாசுண்ணா நீ தானா மாசு? கெத்துண்ணா, காலேஜில் கெத்து சரி காட்டி. புகழாதடா. ஆனால் அந்த டீ சொல்லியிருந்தேன். சரிடா. டேய் ஹைடா. நான் காலேஜ் சேர்ந்த 3 மாதத்தில் மாடல் எக்ஸாம்னு ஒன்று வந்துச்சு. அது என் வாழ்க்கையிலே ஒரு மறக்க முடியாத ஒரு புது விதமான அனுபவமாக இருந்துச்சு. பப்ளிக் எக்ஸாமையே பாஸ் பண்ணிட்டு வந்த எனக்கு இந்த மாடல் எக்ஸாமை பார்க்க பயமாக இருந்துச்சு. ஏன்னா இதில் தான் இன்டர்னல் மார்க்லாம் போடுவாங்களாமே. படிடா பரமான்னு மாப்பிள்ளை சிவாட்டை எவ்வளவோ தூரம் எடுத்து சொன்னான். அவன் படிக்காமல் எக்ஸாம் எல்லாம் உட்காந்து திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தான். மேம் வந்து என்னடா இவன் திருன்னு முழிக்கிறானேன்னு பார்த்தா சமீரனா ஃபோனை வச்சு எழுதிட்டு இருந்திருக்காப்புல. படின்னு சொன்னேன்ல, கேட்டியா? இப்போ வந்து மாட்டிக்கிட்ட பத்தியா? தேவையா உனக்கு? அக்கா அண்ணனை திட்டாதக்கா. அவனுக்கு நீ சப்போர்ட்டோ? ஒன்று விளக்கணும்ல, அப்போ தான் அவன் திருந்துவான். அதெல்லாம் எனக்கு தெரியும். போறியா அந்த பக்கம்? சேர்ந்துருக்குங்க பாரு செட்டு, போங்களே. மச்சான் பரணி எங்கடா? அவன் மேட்ச் விளையாடுக்க போயிட்டான்டா. நண்பர்களே எல்லா ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. என்னடா புதுசாக இருக்குது? எப்பயுமே நான் தானே வாங்கி தருவேன். இன்றைக்கி என்ன நீ புதுசா? இல்லைண்ணா எக்ஸாம்லேயும் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துட்டேன், மேட்ச்லேயும் ஃபஸ்ட்டு வந்துட்டேன். அதனால தான் எல்லாருக்கும் ஒரு சின்ன ட்ரீட்டு. தங்கங்களா செல்லங்களா எல்லாம் வாய மூடுங்கப்பா. எங்கள் அப்பா வேறு கூப்பிட்றாரு. எதுக்கு கூப்பிட்றாருன்னு வேறு தெரியல. ஹலோ அப்பா சொல்லுங்கப்பா. ஃபீஸ் கட்டணும்ப்பா. ஆமாம் 1000 ரூபா ஃபீஸ் வருது, அது கட்டணும். அதுதான் உங்கள்கிட்ட லாஸ்ட் டேட்டு 15ஆம் தேதிப்பா. சரி அதுக்குள்ளே கட்டிட்டா போதும். சரி அமௌண்ட் நீங்கள் ரெடி பண்ணிடுங்கப்பா. ஓகேப்பா. வேறு ஏதாவதுன்னா கால் பண்ணுங்கப்பா, எதுனாலும் பேசிக்கலாம். மேம்கிட்ட நான் பேசிட்டு சொல்கிறேன். ஓகேப்பா நான் டைம் கேட்டு பார்க்குறேன். சரிப்பா முடிஞ்சாலும் கேட்டு பார்க்குறேன். சரி ஓகேப்பா. சரிப்பா சரி வச்சிட்றேன். சரிப்பா ஓகே. என்னடா இது புது ஃபோனு? அண்ணா இது எனக்கு எங்கள் அப்பா முதல்ல வாங்கி கொடுத்த ஃபோன்ண்ணா. காலேஜ் லைஃப் முடிஞ்சு போச்சு. அடுத்து நீ என்ன பண்ண போற? நான் என்ன பண்ண போறேனே தெரியல. சீனியரே
எல்லாம் காலேஜ் முடிச்சு போகிறீங்க, வாங்க ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பேசிட்டு போகலாம். பேசலாமே. சீனியர்ஸ் பிரிஞ்சு போகிறதுங்கிறது ரொம்பவுமே ஒரு கஷ்டமான வழி. அந்த மாதிரி ஒரு வழியை நானும் அனுபவித்தேன். ஆனால் இன்னைக்கு குராக்கா ரொம்ப அட்வைஸ் பண்ணாங்க. காலேஜ் லைஃப் முடிஞ்சிச்சு, அடுத்து நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. சரி ஓகே, நீ என்ன பண்ண போகிற? ஓகே, படிப்பில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஸ்போர்ட்ஸு எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக இருக்க, ஆல்வேஸ் பெஸ்ட்டாக இருக்கணும். ஓகேவா? அக்கா நீங்கள் என்னக்கா பண்ண போகிறீங்க? அது என்ன பண்ணுவோன்னு எங்களுக்கே தெரியலடா. நாங்கள் இனிமேல் தான் பார்க்கணும். இவனை மாதிரி மட்டும் முக்கியமாக ஆகிறாது. ஓகே? ஆனால் இவ்வளோ நாள் எல்லோரும் போட்டிருந்தீங்க, எனக்கு ஒரு ஜாலியாக இருந்துச்சு. பட் இப்போ எல்லாருமே போகிறேன்னு சொல்கிறீங்க. எனக்கு என்ன பண்ணுறது? நீ அடுத்த நாள் லைஃப்பில் நீ என்ன பண்ண போகிறேன்? இந்த காலேஜ் நீ எப்படி முடிக்க போகிறேன்? அதெல்லாம் கனெக்ஷனில் தான் இருப்போம். எப்போனாலும் கால் பண்ண நல்லா பேசலாம், வெளியே போகலாம், ஜாலியாக இருக்கலாம். ஓகேவா? இதுக்கெலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காது. ஓகேவா? கரியரை முக்கியமாக பார்க்கணும், முக்கியமாக எய்மை. என்ன பண்ணுறேன்னு எனக்கு ஒன்றும் தெரில. சமீரண்ணா அவனெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேண்ணா. எல்லாம் விட்டுட்டு போகிறேன். இல்லை எல்லாம் பார்த்துக்கலாண்ணா, அவ்வளோதானே. சரி சில கிளம்புங்க, பாய். சரி ஓகே ராமா, பார்த்துப்போ. ஓகேவா? பாய், கிளம்புறோம். பாய். ஸோ என்ன பண்ணுறது? அப்பா ஃபோன் எடுப்பா, அப்பா ஃபோன் எடுப்பா, அப்பா ஃபோன் எடுப்பா, அப்பா 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 ஃபோன் எடுப்பா. அப்பா ஃபோன் எடுப்பா, அப்பா அப்பா ஃபோன் எடுப்பா ப்ளீஸ்ப்பா, அப்பா ஃபோன் எடுப்பா. அப்பா ஃபோன் எடுப்பா, அப்பா ஃபோன் எடுப்பா, அப்பா அப்பா ஃபோன் எடுப்பா, அப்பா ஃபோன் எடுப்பா, அப்பா ஃபோன் எடுப்பா, அப்பா ஃபோன் எடுப்பா. ஹலோ ஹலோ அப்பா, டாக்டரா? யார் டாக்டரா? டாக்டர் எங்கள் அப்பாட்ட ஃபோன் கொடுக்குறீங்களா? எங்கள் அப்பாட்ட பேசணும். டாக்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை டாக்டர். டாக்டர் அப்பாட்ட மட்டும் கொடுங்க டாக்டர், ஒரு 2 வார்த்தை பேசிக்கிறேன் டாக்டர். டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். டாக்டர் ஒரு 2 வார்த்தை பேசிக்கிறேன் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். ஹலோ அப்பா கேட்குதா? இப்போ நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதப்பா, நான் வந்துடுறேன் ப்ளீஸ்ப்பா. எதுக்கும் ஃபீல் பண்ணாதப்பா, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதப்பா. நான் பார்த்துக்கிறேன்ப்பா, தங்கச்சி தம்பி நான் பார்த்துக்கிறேன்ப்பா, அம்மாவை நான் பார்த்துக்கிறேன்ப்பா. லாஸ்ட் விஷயம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா. இப்போ நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதப்பா, கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன்ப்பா. நான் படித்து நல்ல நிலைமைக்கு வருவேன்ப்பா. ஹலோ டாக்டர். டாக்டர் அப்பாட்ட கொடுங்க டாக்டர். என்னது? ஐயோ எங்கு கொண்டு போகிறான் சாகிறான் கைகள் கட்டி. கண்டிப்பா உன் லாஸ்ட் விஷயம் நான் நிறைவேற்றுவேன்ப்பா. காரணம் விட்டுட்டு போயிட்டியேப்பா. வீதியில் வீரவான் தீப்பிடித்து வேகுதோ திரும்பி வாய்களும் மண்ணில் விழும் பொழுது மலைகளை தானே எழுப்பிடுது. வெங்கை வாழ்ந்த காட்டிலே வெங்கை வந்து நீரப்பிடும் கதையோ அரசன் நானோ. ஹலோ ஹலோ அம்மா, நான் பரணி பேசுகிறேம்மா. எதுக்கு ஃபீல் பண்ணாதம்மா, நான் வந்துகிட்டே இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன். அப்பாவோட லாஸ்ட் விஷயம் நிறைவேற்று. நீ எதுக்கா? நீ அழாதம்மா. அம்மா நான் இருக்கம்மா, நீ அழாத. தம்பிக்கு தங்கச்சிக்கு விஷயத்தை சொல்லிடு, நீ அழாதம்மா. அப்பாவோட லாஸ்ட் விஷயம் அவரோட உடல் உறுப்பெல்லாம் தானம் பண்ணிடுறேன்.
சரி அந்த ஃபார்மை மட்டும் நீங்கள் வாங்கி வைங்க, நான் வந்துகிட்டே இருக்கேன். இது ஒன்று கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். காலேஜில் சொல்லிட்டு வெளியில் வந்துடுவேன். அழுகாதம்மா, நீ ஏம்மா அழுகிற? அழாதம்மா, நான் வந்துடுறேம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா. ப்ரோ 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 அவினாஷியில் இறங்கிக்கிறோம். போகலாம். ஏய் சேட்டா 2 டீ. பரணி, டீ சாப்பிட தானே வந்தீங்க, அந்த வேலையை மட்டும் பாருங்கள். சும்மா என்கிட்ட பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. என்னை பற்றி தெரியும்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க ப்ரோ. ஏய் உட்கார்றா, அவன் என்னோட ஜூனியர் தான்டா. நல்லா படிச்சிருந்த பையன்தான், ஏன் இங்கே வேலை செய்கிறான்னு தெரியல. சரி வா, முக்கியமான ஒரு இடத்துக்கு போகணும். இந்த காலேஜ் வந்திருக்கோம். ஒரு ஜூனியர் பையனை பார்க்க வந்திருக்கேன்டா. அண்ணே நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணா. இது யாருண்ணே? என் ஆஃபீஸ் ஜூனியர்ரா. பரணி காலேஜ் வரலையாடா? இல்லைண்ணா, அவங்க அப்பா இறந்துட்டாரு, அதனால காலேஜ் வர்றதில்ல. பரணி இன்னைக்கு பார்த்தேன்டா. சரி, எக்ஸாம் எப்பப்பா? இன்னும் ஒரு 10 நாள் இருக்குங்கண்ணா. சரி, ஃபீஸ் கட்டி ஹால் டிக்கெட் வாங்கிட்டானா அவன்? இன்னும் இல்லைண்ணா. இப்போ வேணா போய் வாங்கிக்கலாமா? சரி போகலண்ணா. அதுவும் இல்லை, நீயும் வரையாடா? ஏதோ ராஜா பகவத் மாதிரியா மேமை பார்க்க கிளம்பிட்டோம். மேம் கையில் காலில் இருந்து ஹால் டிக்கெட்டு வாங்க கூட நாங்கள் பட்ட அவசியம் இருக்கு. அது என்னை படித்த பரமனுக்கு தான் தெரியும். டேய் தம்பி, என்னன்னா உனக்கு இப்போ பிரச்சனை? சும்மா வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருறா ஒரு 5 நிமிஷம் உட்கார்றா, பேசணும் உங்ககிட்ட. இப்போ என்ன பேச போகிறீங்களோ? படிக்காம ஏன்டா இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? படித்ததான் நல்ல வேலைக்கு போகலாம்லடா. உங்கள்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. சமீர் அண்ணர் சொன்னார் இங்கே நீ வேலை பார்க்குறேன்னு. அப்பா இறந்ததுனால காலேஜுக்கும் சரியாக வர்றதில்ல. இப்படியே இருந்தால் அடுத்து என்ன தான் பண்ண போகிற? இப்போ நான் காலேஜ் வந்து என்னடா பண்ண போகிறேன்? எனக்கு அப்புறம் ஒரு தம்பி இருக்கா, ஒரு தங்கச்சி இருக்கான். அவங்கள நான் தான் பார்த்துக்கணும். அப்படின்னா நான் இந்த வேலைக்கு வந்து தான் ஆகணும். இப்போ நான் காலேஜ் வந்து என்ன பண்ண போகிறேன்? காலேஜ் வந்துட்டு கூட இந்த வேலையை பார்ட் டைமாக பண்ணலான்டா. நண்பா புரியுது. இப்போ என் தம்பி தங்கச்சி யார் பார்த்துக்குவா? இப்போ எங்கள் அம்மாவை யார் பார்த்துக்குவா? எங்கள் அம்மா ஒரு சுகர் பேஷண்ட்ரா. நாங்கள்லாம் இருக்கலடா, நாங்கள் பார்த்துக்கிற விடு. உங்கள் லைஃபு, உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கே உங்களுக்கு டைம் சரியாக இருக்கும் ப்ரோ. என் ஃபேமிலியை நான் தான் பார்த்துக்கணும், வேறு யார் பார்த்துக்குவா? நாங்கள்லாம் எதுக்குடா இருக்கோம்? நண்பா, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். பார்ட் டைமாக கூட இந்த வேலையை பார்க்கலாம். சரி, இன்னும் நமக்கு 10 நாளில் எக்ஸாம் தெரியும்ல. நான் இன்னும் ஹால் டிக்கெட் கூட வாங்கல. அது ஃபீஸ் கட்டுற கூட என்கிட்ட காசு இல்லை. என் நிலைமை என்னன்னு உனக்கு தெரியும்ல. புரியுது நண்பா, ஹால் டிக்கெட் வேணால் வாங்கி தரோம். இல்லை நண்பா, என்னால் யாரும் கஷ்டப்பட வேணாம். என்னடா உன் ஹால் டிக்கெட்டு? இந்த இடத்துல உங்கள் அப்பா இருந்திருந்தானா என்ன பண்ணியிருப்பான்னு நினச்சிப்பாரு. டேய் வாங்கடா போகலாம். நான் ஒரு நண்பனா நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். உன் லைஃபும் உன் கையில். ஏன் வாழ்க்கையில் மட்டும் இது நடக்கணும்? உங்களுக்காகவாது நான் கண்டிப்பாக படித்து என் தம்பி தங்கச்சி நான் நல்லா பார்த்துக்கணும். கண்டிப்பாக நான் படிக்கணும். எக்ஸாம் நல்லா பண்ணுறா. ஓகேண்ணா. ஆமாண்ணா, ஒன்று கேட்கணும். குரு அக்கா ஏன்னா வரல? சென்னையில் பிஜி பண்ணிகிட்டு இருக்காடா. ஓ, சென்னை போயிட்டாங்களா? சரி ஓகேண்ணா. சரி ஈவினிங் வா, கான்கால் பேசலாம். ஓகேண்ணா பேசலாம். சரி பைடா. பாய்ண்ணா.